சாப்பாட்டு கணக்கே ஓவரா வருது. மாசம் முழுக்க தின்னே கெட்டு போகும் முழுக்க. ஏங்க ஆ பொரியல் வைக்க எதுவும் இல்லை, வெண்டைக்காய் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, இந்த வாங்கிட்டு வரேன். என்ன வெண்ணெய் வாங்கிட்டு வா, வெண்டைக்காய் வாங்கிட்டு வாங்கிட்டு இது ஒரு பொழப்பு. சோப்பா, வெளியில போக முடியுதா? என்ன வெயில், சன் இஸ் டூ மச். சூரியனோட சூடா இருப்பா போலக்க. என்னம்மா ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? இந்த வெண்டைக்காய். ஒரு வெண்டைக்காய் வாங்கிட்டு வர எவ்வளவு நேரம்? எப்பா தப்பிச்சேன், ஒன்றும் சொல்லாமல் மைண்டு போயிட்டா. இல்லை அதுக்கு வேற ஒரு வார்டு கிளிப்பா. சரி கணக்கை பார்ப்போம். என்ன இது? வெண்டைக்கா. இப்படி முத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தா எப்படி தான் பொரியல் வைக்கிறது? வைக்கிற பொரியலுக்கு முத்தலு கித்தலுன்ட்டு. ஒரு நாள் கழிச்சு இன்னைக்கு முத்தெல்லாம் வாங்கியிருக்கோம், போயிட்டு நல்ல பேர் எடுக்கணும். பிஞ்சு வெண்டைக்காய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிஞ்சு வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காய். இன்னைக்கு முத்து இல்லாம பிஞ்சா வாங்கிட்டு வந்திருக்கேன். அருமையா குழம்பு வச்சிருக்கு. அப்படி என்ன வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க? அதுதானே பார்த்தேன். சரி டிவி ஆட்டு உட்காந்து பார்ப்போம். ஏங்க இப்படி பிஞ்சா வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க சொன்னா குழம்புல போடும் முன்னே குழஞ்சிரும். அப்புறம் எப்படி குழம்பு வைக்கிறது? அப்போ இன்னைக்கும் குழம்பு கிடையாது, பழைய சோறு தானா? மீண்டும் ஒரு நாள் கழித்து. ஒன்று முத்தலாக இருக்குங்க, இல்லை பிஞ்சா இருக்குங்க. இன்னைக்கு முத்தல் இல்லாமல் பிஞ்சு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எல்லாம் ஒன்னால தான். ஏட்டி இங்க வா. என்ன இந்த அப்படியே இன்னைக்கு முத்தலும் இல்லாமல் பிஞ்சும் இல்லாமல் சூப்பராக இருந்திருக்கேன். சந்தோஷமா சாப்பிடே. என்னது இது? வெண்டைக்கா பார்த்தா தெரியல. யோ, ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, இப்படி டெய்லி வெண்டைக்காய் வாங்கிட்டு வருவ? இந்த புடிங்க வெண்டைக்காய். இவளுக்கு குழம்பு வைக்க தெரியுமா தெரியாதா? ஒருவேளை குழம்பு வைக்க கூடாதுன்னு பிளான் போடுதாளா? ஆண்டவா.